நீங்களாம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் இயேசு இல்லாம நான் பிரயாசப்பட போறேன் ஒன்று கூட இல்லை. அது அந்த வார்த்தை தெளிவா சொல்லு. இந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை. ஒரு பேருக்கு ஒரு மீன் கூட அங்க பிடிக்கல. விடிய காலம் பண்ணும்போது இயேசு கரையில நின்றார். இயேசு வந்ததாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அவர் சொல்றபடி கேட்டாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆனா இயேசு விசேஷத்துல அறியாது இருந்தாரு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. இயேசு வீட்டுல வர்றாரு, உலகத்துக்குள்ள இருக்கிறாரு, அப்படிதான் நடத்துறாரு, அப்படிதான் பேசுறாரு. நான் இயேசு அறியாமையே இருக்கிறாங்க. பிள்ளைகளே பிள்ளைகளே கேட்கிறேன். அல்லேலூயா. பின்வாங்கினவர்களே கேட்கல. எப்பா மனசுல பிடிக்க வச்சு உண்மையில பிடிச்சிக்காதே கேட்கிற பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? அவன் என்ன செய்தார்கள்? அவன் என்ன சொன்னார்கள்? ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒண்ணு செய்வதுதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்லை. அப்ப சோத்திரம் அந்த படகுக்கு வலதுபுறமாய் வளையும். அங்கே பேதுரு என்ன சொன்னார்? ஆளுக்கு வளையும். அதே எப்பவும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அதுபடி செய்யணும். அதே அப்ப இங்க வலதுபுறமாய் வளைய போடுங்கன்னு சொன்னாரு. அப்படி அகப்படுதுன்னு சொன்னார். அப்படியே அவர்கள் போட்டு சொல்லுறபடியே கேட்டு எத்தனை மீன் அகப்பட்டுச்சா? திரளான மீன்கள். திரளான மீன் அகப்பட்டதுனாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவ்வளவு மீன் அகப்பட்டுச்சு? சொல்றபடி கேட்டா ஆசிரியர் எப்படி வரும்? திரளான வரும். அல்லேலூயா. அதுக்கு முந்தின நேரம் வரைக்கும் ஒண்ணு இல்லை. எல்லாம் எம்டினஸ், எல்லாம் காலியா இருக்குது. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. ஆனா அவர் வார்த்தையின்படி செய்யப்படுது. இழுக்க முடியல. அவர் ஆசீர்வாதத்தை இழுக்க முடியல. திரளான மீன்கள் அகப்பட்டதுனால இழுக்க மாட்டார்கள். விசுவாசம். அவர் சொல்படி செஞ்சா நம்முடைய ஆசீர்வாதத்தை செஞ்ச தாந்தி கூட அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இழுக்க மாட்டாத ஒரு ஆசீர்வாதம், திரளான ஆசீர்வாதம், அனைவருக்கு கொடுக்கத்தக்க ஆசீர்வாதம். ஆமே, அனைவருக்கு கொடுக்கத்தக்க ஆசீர்வாதம். சொல்றோம். அங்கே சத்தத்துக்கு செவி கொடுக்கிற கீழ்படுகிற ஆடாக இருக்கும் பொழுது நம்மையும் திரளாய் ஆசீர்வாதம் நிச்சயம். சொல்றோம். கண்பாடுகளே, மூணாவது ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு குறை வைக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34 சங்கீதம் 9வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை. அங்கே கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு மை குறைவிடாது. கர்த்தரை முன் மெய்ப்பனால் அவர் சொல்லுக்கு நீ கீழ்ப்படைந்தால் ஒரு குறை.